நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அதில் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள்ன்ற டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வறுமை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வறுமை. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வறுமை. இதில் பார்த்திங்கன்னா வறுமைக்கு இந்தியா லெவலில் என்னென்ன திட்டங்களில் தீட்டி வறுமை ஒழிப்பிலிருந்து மீட்டிருக்காங்கன்னு அந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி இந்த வறுமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்கன்றது தான் இந்த வறுமையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வறுமைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையினை யார் சொல்கிறாங்கன்னா உலக வங்கி சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறா? உலக வங்கி சொல்கிறாங்க. வறுமைன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்கன்னா, வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலைன்னு இது யார் சொல்கிறா? உலக வங்கி 1990 சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும். என்ன சொல்கிறாங்க? வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும். வருமானம் என்பது நமக்கு கிடைக்க போகிற இன்கமில் அந்த இன்னும் அதிகமாக தேவைப்படுறத இதான் சொல்கிறார். என்னது? வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும்னு யார் சொல்லியிருக்கா? பேராசிரியர் தண்டேக்கர் 1981 சொல்கிறாரு. ஆனால் வறுமைனா என்ன? உணவு மட்டும் கிடைக்காதது வறுமையா? அப்படி இல்லை. உணவு, உடை, இருப்பிடம், தரமான கல்வி, வாழ்க்கை முறை இது எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுனாலுமே வறுமை தான் சொல்கிறாங்க. வறுமை என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட அன்றாட பிரச்சனைகளில் வறுமை தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்குது. வறுமையினால தான் நிறைய இடப்பெயர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்ம வறுமையில் இருந்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மட்டும் ஒரு 15 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 41.5 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடங்களில் 41.5 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகளவிய பலபரிமாண வறுமை குறியீடுன்னு இருக்குது. என்னது? உலகளவிய பலபரிமாண வறுமை கூடில் அதான் குளோபல் மல்டிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், MBI. அதுக்கு பேர் என்னது? MBI. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025 கணக்குப்படி 1.1 பில்லியன் உலக அளவில் வறுமையில் இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வறுமை பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 செப்டம்பர் மாதம் ஐநா 193 நாடுகளோட இணைத்து நமது உலகை மாற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு 17 இலக்குகளை 2030 நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு என்ன வச்சுருக்காங்க? நிலைத்த வளர்ச்சி இலக்குகள், நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள். எப்படி? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இது பேர் என்னது? SDG. இது பேர் என்னது? SDG 17. ஒரு 17 இலக்குகளை வச்சுருக்காங்க. 17 இலக்குகளும் 169 குறிக்கோள்களையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஐநா 193 நாடுகள் நம்ம இணைஞ்சு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 இலக்குகளை 2030 ஒரு 15 ஆண்டுக்குள்ளே நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17 இலக்குகளை சொல்லியிருக்காங்க. அந்த 17 இலக்குகளில் முதல் இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதா. 17 இலக்குகளில் முதல் இலக்கு என்னது? வறுமையை ஒழிக்கிறதா. இப்போ அந்த 17 இலக்குகள் இருக்குது. நம்ம வறுமையை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 17 இலக்குகள் என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா வறுமையை ஒழிக்கணும். முதல்ல என்னது? வறுமையை தான் ஒழிக்கணும். முதல்ல நீங்கள் வறுமையை ஒழிச்சாலே என்ன ஆயிடும்? ரெண்டாவது பசி இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு வறுமையை ஒழிச்சினாலே ரெண்டாவது பசி இல்லாமல் போயிடும். பசி இல்லைன்னா அடுத்து என்னது? உணவு, உடை, இருப்பிடம். அப்போ என்னது? நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அப்போ நலமான வாழ்வு. மூணாவது என்னது? நலமான வாழ்வு. 3 நலமான வாழ்வுனா உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 தான் கிடைக்கணும். அதனால் 3னா நலமான வாழ்வுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வறுமை இல்லை 1, ரெண்டாவது பசி இல்லை, 3வது என்னது? நலமான வாழ்வு. 4வது என்னது? நாற்காலி தான். நாற்காலினா என்னது? தரமான கல்வி. 4 கால் உட்கார்ற சேரில் நல்லா அவனை தரமான கல்வியை கொடுத்து அவனை தரமான நிலையை கொண்டு போய் உட்கார வைக்கணும். அதுதான் 4னா 4 கால், சேரோட 4 காலை வச்சுக்கோங்க. அவனுக்கு தரமான கல்வியை கொடுத்து அவனை மேலே இடத்துல பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதான் தரமான கல்வி. 4க்கு என்னது? தரமான கல்வி. 5 பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம். 5 பல நீங்கள் ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கோங்கன்னா 5வது படிக்கையிலேயே குழந்தைகளுக்கு பாலின சமத்துவத்தை பற்றி வகுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. 5வது என்னது? 5வது படிக்கையிலேயே குழந்தைகளுக்கு பாலின சமத்துவத்தை பற்றி வகுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. 5. 6 என்னது? தூய குடிநீர் மற்றும் சுகாதாரம் சொல்கிறாங்க. 6 என்னது? தூய குடிநீர். நீங்கள் 6னா என்னது? நம்ம 6 ஓடுதில் 6லேருந்து தான் தண்ணி எடுத்து தூய குடிநீரை குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 6னா குடிநீர். அப்போ தூய குடிநீர் 6லேருந்து காவேரி, வைகை எல்லாம் ஆறெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, தாமிரபரணி, அந்த மாதிரி 6லேருந்து தான் தூய குடிநீர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6னா என்னது? தூய குடிநீர் சுகாதாரம். 7 மலிவான தூய சக்தி. இந்த மின்சார சக்தி, சோலார் பேனலு, சூரிய சக்தியிலேருந்து எடுக்கிற இந்த மாதிரி மலிவான தூய சக்தி என்ன கிடைக்கணும்னா வாரத்தில் 7 நாளும் தொடர்ந்து கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. 7க்கு மலிவான தூய சக்தி. அப்போ 7னா என்னது? வாரத்தில் 7 நாளும் இந்த மலிவான தூய சக்தி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. 8 பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி.
நம்ம 8 நாள் என்னென்னு போட்டிருந்தோம், 8 என்ன போட்டிருந்தோம், வெயிட்டு அப்படின்னு போட்டிருந்தோம். அப்போ நம்மளோட பொருளாதார வளர்ச்சி நல்ல வெயிட்டாக போகணும், மேல் நோக்கி போகணும். நம்ம பொருளாதார வளர்ச்சி 8னா என்னது, வெயிட்டு, பொருளாதார வளர்ச்சி மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து 9 பார்த்தீங்கன்னா 9க்கு தொழில் புதுமுனை உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 9க்கு. அப்போ தொழில்னா நம்ம 9 வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா திருநங்கைகளுக்கு தொழில் கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது, திருநங்கைகளுக்கு வந்து புதுமையான உள்கட்டமைப்பை ஏற்படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஏற்றத்தாழ்வுகளை களைதல். 10 என்னதுன்னா ஏற்றத்தாழ்வுகளை களைதல். ஒரு ஆள் பெரிய ஆளாகவும் ஒரு ஆள் ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏற்றத்தாழ்வு களையணும். 1 0வாக இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். 10னா என்னது, ஏற்றத்தாழ்வுகளை களைதல். ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா 10 ஒரு ஆள் 1ஆகவும் ஒரு ஆள் 0வாகவும் இருக்கக்கூடாது, 2 பேரும் சமமாக இருக்கணும். அப்போ 10னாலே ஏற்றத்தாழ்வுகளை களைதல். 11 என்னது, நிலையான வளர் சமூகம். அதே மாதிரி தான் ஒரு வளர் சமூகம் என்பது ஒரே மாதிரி இப்படி 11ஆவே இருக்கணும், வளர்ந்து ஒரே ஒன்றாவே இருக்கணும். ஒன்று ஒன்றாவும் ஒரு சமூகம் 0வாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே கரெக்டாக வளர்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் 11 என்னது, நிலையான வளர் சமூகங்கள். 12 பார்த்தீங்கன்னா பொறுப்பான தயாரிப்பு மற்றும் பயன்பாடு. என்னது 12 பொறுப்பான தயாரிப்பு மற்றும் பயன்பாடு. 12வது முடித்தோடனே அவன் நம்ம என்ன செய்யணும், ஒரு மாணவர்களை 12வது முடித்தோடனே அவனை பொறுப்பாக தயாரித்து அவனை சரியாக பயன்படுத்தினாதான் அவனோட மேல்நிலை கல்வி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னது 12 வந்து பொறுப்பான தயாரிப்பு. இப்போ கரெக்டாக +2 முடித்தோடனே அவங்களை நம்ம பொறுப்பாக தயாரித்தா தான் அவங்கள வந்து அதுக்கடுத்த மேல்நிலை கல்வியை சரியாக பயன்படுத்த முடியும். அப்போ 12 பொறுப்பான தயாரிப்பும் மற்றும் பயன்பாடு. 13 பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் செயல்பாடு. 13 என்னது, சுற்றுச்சூழல் செயல்பாடு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் தான் சொல்கிறாங்க 13. அப்போ சுற்றுச்சூழல் என்னது, நீர் நிலம் காற்று, இந்த 3ஐயும் பாதுகாக்கணும். அப்போ 3 என்னது, நீர் நிலம் காற்று, இந்த 3ஐயும் காட் பண்ணுறது 3. நம்ம ஒரு நபர் வந்து இந்த 3ஐயும் பாதுகாக்கிறனா தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நீர் நிலம் காற்று, இது 3க்கு தான் இந்த 3ஐயுமே நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு தான் 13. இப்போ 14 பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு, கடல் வளங்களை பாதுகாத்தல். 14 என்னது, கடல் வளங்களை பாதுகாத்தல். நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு கூட கடலை வந்து எந்த அசம்பாவிதமும் அதுக்கு வந்து கேரி பையிலோ பிளாஸ்டிக் பையிலோ போட்டக்கூடாது, கடலுக்கு எந்த தீங்கு விளைக்கக்கூடாது, ஒரு நாள் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ ஒரு நாள்ன்றது 14, அது என்னது, கடல் வளங்களை பாதுகாக்கிறது. அப்புறம் 15 என்ன பார்த்தீங்கன்னா நில வளங்களை பாதுகாத்தல். நிலவளம்னா என்னது, நம்ம நிலம் பஞ்சபூதங்கள். 5 என்னது, பஞ்சபூதங்கள். என்னது, நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம், இதை எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் வச்சுக்கோங்க. 5 என்னது, பஞ்சபூதங்களை பாதுகாக்கணும், அதுதான் 15 நிலவளங்களை பாதுகாக்கல். அப்போ 16 அமைதியும் நீதியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு அமைதி வேணும்னா ஒரு ஆள் போய் எங்கே உட்கார சொல்கிறாங்க, ஒரு 6 கிட்ட உட்கார சொல்கிறாங்க. ஒரு ஆள் போய் 6 கிட்ட உட்காருங்க, உங்களுக்கு அமைதியும் நீதியும் கிடைச்சிடுறாங்க. அடுத்து 17 இந்த ஐநா இந்த இலக்குகளை நோக்கி இந்த கூட்டாண்மை செயல்படணும்னு சொல்கிறது தான் 17வது இலக்கு. அப்போ 17 இந்த ஐநா வந்து வாரத்தில் 7 நாளும் தொடர்ச்சியாக இந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 17. இப்போ இந்த 17 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு முதல் 4 வரைக்கும் ஈஸியாக போயிடும். 1னா என்னது, வறுமையின்மை. 1 டேரெக்டாக ஃபஸ்ட் இடத்துல வறுமை இல்லாமல் போயிட்டால். 2வது என்னது, பசியின்மை. 3வது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு. அப்போ என்னது, உணவு உடை இருப்பிடம் கிடச்சா அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடச்சிடும். 4 பார்த்தீங்கன்னா தரமான கல்வி, 4 நாற்காலி நல்ல சேர் கொடுக்கணும், தரமான கல்வி. 5 பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சமத்துவம், பாலின சமத்துவத்தை 5ஆம் வகுப்புலேயே சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். 5 என்னது, பாலின சமத்துவத்தை 5ஆம் வகுப்புலேயே சொல்லிக் கொடுத்துருக்கணும். 6 பார்த்தீங்கன்னா தூய குடிநீர் சொல்லியிருக்கோம். 6ல் தான் தூய குடிநீர் கிடைக்கும். 7 என்னது, மலிவான சக்தி, வாரத்தில் 7 நாள் மலிவான சக்தி கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். 8 என்னது, பொருளாதார வளர்ச்சி. 8னா வெயிட்டுன்னு போட்டிருக்கோம், பொருளாதார வளர்ச்சி வெயிட்டாக இருக்கணும். 9 தொழில் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம், திருநங்கைகளுக்கு தொழில் கட்டமைப்பு ஏற்படுத்துங்க. 10 பார்த்தீங்கன்னா சமத்துவமின்மையை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் 1ஆகவும் ஒரு ஆள் 0வாக இருக்கக்கூடாது, 2 பேரும் சமமாக இருக்கணும், சமத்துவ நிலையை சொல்லுவாங்க. 11 பார்த்தீங்கன்னா நிலையான வளர் சமூகம். ஒரு சமூகம் வளர்ந்து இன்னொரு சமூகம் வளராது, 2 சமூகமும் ஒன்றாவே வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12வது முடிக்கல என்னது, அவனை தரமாக தயார்படுத்தி அவனை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். 12வது கரெக்டாக அவனை தயார்படுத்தி மேல்நிலை கல்விக்கு பயன்படுத்தணும். 12வது அப்படி வச்சுக்கோங்க. 13 என்ன சொல்லிட்டான், 3 நிலம் நீர் காற்று 3 தான் 13. அந்த 3ஐயுமே பாதுகாக்கணும். அப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். 14 ஒரு நாளைக்கும் கடலில் இருக்கிற எந்த உயிரினங்களுக்கும் யாருக்கோ கடலுக்கும் எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கடல் வளம் பாதுகாப்பு தான் 14. 15 பார்த்தீங்கன்னா நில வளங்களை பாதுகாத்தல், பஞ்சபூதங்களையும் காக்கணும், நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம், இது 5ஐயும் காக்கிறது தான் இது நில வளங்கள். 14 பார்த்தீங்கன்னா கடல் வளம் பாதுகாப்பு, 15 நில வளம் பாதுகாப்பு. 16 என்ன சொல்லியிருக்கான், ஒரு அமைதி நீதி வேணும். அமைதி வேணும்னா எங்கே போகணும், நீ ஒரு ஆளாக போய் ஒரு 6 கிட்ட உட்காந்தேன்னா உனக்கு என்ன கிடச்சிடும், அமைதி கிடச்சின்னு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். 17 பார்த்தீங்கன்னா
இந்த கூட்டமைப்பு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு வச்சுருக்காங்க. அப்போ ஐநா ஒரு ஆள் 7 நாள் தொடர்ச்சியாக இந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஷார்ட்கட். இப்போ வறுமை பார்த்தீங்கன்னா SDG 17 இலக்குகளில் முதல் இலக்கே வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான் ஐநா வந்து குறிக்கோளாக வச்சுருக்காங்க. 2030க்குள்ளே வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநா வந்து சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டாக வந்து 1996 அறிவிச்சிருக்காங்க. இப்போ 1996 என்னது சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டு. இப்போ நீங்கள் இதை எப்படி ஷார்ட்கட்டில் நிப்பாட பார்த்தீங்கன்னா 96 மூவியை வச்சுக்கோங்க. 96 அப்போ தான் என்னது சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17 வந்து ஐநா அறிவிச்சிருக்காங்க. உலக வறுமை ஒழிப்பு தினமாக அக்டோபர் 17 ஐநா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பழைய டாப்பிக்கில் பார்க்கலாம். மார்ச் 22 தண்ணீர் தினம் பார்த்தோம். அப்போ அதோட ஒட்டி வர அனைத்து டேட்டையும் பார்த்தோம். அதே மாதிரி ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே, அதை ஒட்டி வர அனைத்தையும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 17 ஒட்டி வர சில தினங்களையும் சேர்த்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அக்டோபர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காந்தி ஜெயந்தி. அதை வந்து ஐநா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச அகிம்சை தினமாக வந்து ஐநா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 உலக வனவிலங்குகள் தினம், அக்டோபர் 5 உலக ஆசிரியர் தினம், அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினம், அக்டோபர் 9 உலக தபால் தினம், அக்டோபர் 10 தேசிய தபால் தினம், அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், அக்டோபர் 13 சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம், அக்டோபர் 15 உலக கழிவு தினம், உலக கை கழுவு தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம், அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினம். இப்படி தான் இருக்குது. இதை நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் டைரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ என்னது காந்தி ஜெயந்தி, அகிம்சை தினம். அகிம்சை தினத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 4 கால விலங்குகளை எந்த தொந்தரவும் நம்ம செய்யக்கூடாது, 4 கால விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அப்போ 4 கால்னா 4 உலக விலங்குகள் தினம். 4க்கு என்னது உலக விலங்குகள் தினம். நம்மளுக்கு செப்டம்பர் 5 இங்கே ஆசிரியர் தினம் கொண்டாடுற மாதிரி அங்கே வந்து அக்டோபர் 5 உலக ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், 5ஆம் தேதி உலகத்தில் உள்ள ஆசிரியர்கள்லாம் அந்த 7 நாள் முடிஞ்சோன்னா 8ஆவது நாள் வந்து இந்திய விமானப்படை மூலம் இங்கே கூட்டிகிட்டு வர்றான். எப்படி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள கௌரவிக்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 அகிம்சை தினம், 4 கால் விலங்குகளை பாதிக்கக்கூடாது. 5 பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆசிரியர் உலகத்தில் இருந்து கூட்டிகிட்டு வர்றான். எங்கே வாரத்தில் 7 நாள் முடிஞ்சு 8ஆவது நாள் இதில் கூட்டிகிட்டு வரோம், இந்திய விமானப்படை மூலம் கூட்டிகிட்டு வரோம். அன்றைக்கி என்னென்னா அக்டோபர் 8 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, இந்திய விமானப்படை தான். அப்போ இந்திய விமானத்தில் கூட்டிகிட்டு வர போகிறோம் 5 ஆசிரியர்களை. அப்போ என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து அந்த 9 நாடுகளுக்கு வந்து கடிதம் அனுப்புகிறோம். என்னது ஒரு 9 நாடுகளுக்கு வந்து நம்ம தபால் போடுறோம், உலக தபால் போடுறோம், உலக நாடுகளுக்கு தபால் போடுறோம். 10ஆவதாக என்ன செய்கிறோம்னா நம்ம நாட்டுக்கே ஒரு தபாலை போட்டுக்கிறோம். அப்போ 9 உலக தபால் தினம், 10 நம்ம தேசிய தபால் தினம். 11 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஒரு ஆள் ஆசிரியர் வரும்போது உங்கள் கூட ஒரு பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். 11 அப்போ சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஆசிரியர் வரும்போது ஒரு பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். அப்போ 11 இவங்க வந்துடுறாங்க. 12 பார்த்தா 12 வந்து இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி இங்கே பேரிடர் ஏற்பட்டுருது. அது சும்மா ஷார்ட்கட்டுக்காக பேர் பிடினா அடுத்த நாள் 13ஆவது என்னது அந்த பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. 13 என்னது பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அப்புறம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா 15 5 விரல் வருதுல்ல, 5 விரலுக்கு என்னது கையை கழுவுறாங்க. 6ஆவதாக என்னது உணவு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா 7ஆவதாக என்ன ஆயிடுது, 7 நாள் அவங்களுக்கு வறுமை ஒழிஞ்சிருது. அப்போ 17 உலக வறுமை ஒழிப்பு தினம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்கட்டில் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வறுமையில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுமையோட வகைகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழு வறுமை. முழு வறுமைனா என்னென்னா உணவு, உடை, இருப்பிடம் எதுவுமே கிடைக்காம கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறது தான் என்னது முழு வறுமை. 2வது பார்த்தீங்கன்னா தற்கால வறுமை. இப்போ எப்படின்னா இந்த பருவமழையை நம்பி தான் நம்ம கிராமப்புறத்தில் விவசாயத்தில் இருப்பாங்க. பருவமழை சில நேரம் பொய்த்து போயிடுச்சு, இந்த டயத்தில் விளைச்சல் இல்லை அப்படின்னா அந்த வருடங்கள் மட்டும் தற்காலிகமாக ஏற்படுற வறுமை என்னது தற்கால வறுமை. 3வது பார்த்தீங்கன்னா முதல் நிலை மற்றும் 2வது நிலை. முதல் நிலை என்னன்னா நம்ம சம்பாதிக்கிற பொருளை வருமானத்தை வச்சு நம்மளால அந்த அத்தியாவசிய பொருள்கள் கூட வாங்க முடியாத நிலை இருக்கிறது என்னதுன்னா முதல் நிலை வறுமை. 2ஆம் நிலை வறுமை என்னன்னா நம்மளுக்கு சம்பாதிக்கிற பணம் இருக்குது ஆனால் அதை வச்சுக்கிட்டு சூதாட்டம், குடிப்பழக்கம் இந்த மாதிரி செலவுகள் செஞ்சு வறுமை ஏற்படுறது தான் 2ஆம் நிலை வறுமை. இந்த ரவுண்டரி பேராசிரியர் 1991 அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை வறுமை 2ஆக பிரித்து காட்டுறாரு. இதில் என்னென்னா முதல்நிலை வறுமையை காட்டிலும் 2வது நிலை வறுமை மிக கொடியதுன்றாங்க. ஏன்னா அவருக்கு வருமான வாய்ப்பு வந்தும் குடி சூதாட்டம் மூலியமாக செலவு பண்ணி அந்த குடும்பத்தை வறுமைக்கு ஏற்படுத்துறது 2ஆம் நிலை வறுமை தான் மிக கொடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பு வறுமை. ஒப்பு வறுமை என்பது உயர்தரம், நடுத்தரம், கீழ்த்தரம் இப்படி 3ஆக பிரிச்சுடுறாங்க. உயர்தர மக்கள் உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க, கீழ்த்தரத்தில் ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வறுமையில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒப்புமை செய்து பார்க்குறதா இது என்னது ஒப்புமை வறுமை. 4வது பார்த்தீங்கன்னா கிராமப்புற வறுமை. கிராமப்புற வறுமை பார்த்தீங்கன்னா அந்த பருவ காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த சீசனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விவசாயம் நடக்குது. மற்ற காலத்துலலாம் மக்கள் வந்து வறுமையில் இருப்பாங்க அப்படின்றது தான் கிராமப்புற வறுமை. உலக வங்கி பார்த்தீங்கன்னா 2012 படினா 18.4% இருந்த கிராமப்புற வறுமை 2023 உலக வங்கி அறிக்கையின்படி 2.8 குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னன்னா நம்ம மத்திய அரசு மாநில அரசுகளோட திட்டங்கள் மூலியமாக அந்த கிராமப்புறத்தில் வறுமையை குறைச்சிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் மூலியமாக குறைச்சிருக்காங்கன்றதான் இதை சொல்ல வராங்க. கிராமப்புறம் என்பது கிராம விவசாயத்தை தவிர்த்து மற்ற இடத்துல வேலை இல்லாமல் இருக்கிறது தான் கிராமப்புற வறுமைன்னு சொல்ல வராங்க. இது இப்போ 2.8 தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வறுமை. நகர்ப்புற வறுமை என்னென்னா, நகர்ப்புறத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வருமான அளவு கிடச்சிட்டாலும், வேலைவாய்ப்புகள் கிடச்சிட்டாலும், முழு நேர வேலைவாய்ப்பு இருந்தாலும் இவங்களுக்கு பகுதி நேர வேலை தான் கிடைக்குது. அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிறனால சில வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுது. அந்த மாதிரி நகர்ப்புறத்தில் வறுமை வந்து கிராமப்புறத்தை காட்டிலும் ஓரளவு நகர்ப்புறத்தில் வறுமை குறைவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா உலக வங்கி 2012 10.7 இருந்தது. 2023 வெறும் 1.1% தான் நகர்ப்புறத்தில் வறுமை இருக்குது. இப்போ நம்ம வறுமைகளை பார்த்துட்டோம். இதற்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கான என்னென்ன திட்டங்களை இந்த மத்திய அரசு மாநில அரசு செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். மத்திய அரசு ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க, மாநில அரசு ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.